ஸோ நான் கிளம்புறேன். ஏன் மேடம் இவ்ளோ சீக்கிரமா கிளம்புறீங்க? ரிஷி எந்த பையனை செலக்ட் பண்ணிருக்கான்னு பார்த்துட்டு போங்க. ஐ திங்க் சூஸ் பண்ண அவருக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அண்ட் இட்ஸ் ஓகே, அவரை டைம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அது பெரிய விஷயம். அண்ட் ஐ நோ ரிஷி லக்ஷ்மி மேலே ரொம்ப அக்கறையா இருக்காரு. அவர் லக்ஷ்மி விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. பட் இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் மைண்ட். நான் இப்ப கிளம்புறேன். அவர்கிட்ட சொல்லிருங்க, நான் அவருக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன். ஆக்சுவலி நீங்க வந்து வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரிஷிக்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. அட இல்ல 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 இல்ல, ரிஷிக்கு ஹெல்ப் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவரு லக்ஷ்மி விஷயத்துல அவர் மனசு சொல்றதை தான் கேட்பாரு. ரிஷி எதையும் கேட்க போறதில்ல. கரெக்ட் தான். நான் இப்ப கிளம்புறேன். ரிஷியோட முடிவு தான் ரொம்ப முக்கியம். ஷூர், தேங்க் யூ. ஓகே. காட், ரிஷி மேல இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐ நோ, இவ்ளோ டைம் எடுக்கறானா ரிஷி எனக்கு கண்டிப்பா அவனை பிடிக்கலன்னு அர்த்தம். அவனுக்கு பிடிச்சிருந்தது. நான் தான் ஹாரியை செலக்ட் பண்ணி கொடுத்தேன். சொல்லப் போனா ரிஷிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மலிஷ்கா, வாட் ராங் வித் யூ? அவங்க கிட்ட நீ அதை நான் சொல்லிருக்கலாம். சொல்லாததுக்கு இந்த ரிஷி தான் காரணம். அவனுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் வேணுமா? அந்த லக்ஷ்மிக்காக பெஸ்டா வேணுமா? அதனால அவன் அந்த பிங்கியோட ப்ரொபோசலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ காட், அதாவது வயசாகிற வரைக்கும் லக்ஷ்மி இந்த வீட்ல தான் இருப்பாளா? ரிஷி பின்னாடி ஓடி ஓடி நான் கிழவி ஆயிடுவேன் போல. ஆனா இவன் லக்ஷ்மியை விட்டு விலக மாட்டான். நம்ம ரிஷிக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. எவ்வளவு நாளைக்கு தான் அவளுக்கு மாப்பிளை தேடிட்டே இருப்பானோ? ஐ அம் டெல்லிங் யூ, இது எல்லாமே ஒரு பிளானிங் தான். இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நீங்க பாருங்க, ரிஷி அண்ணா அந்த லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டான். அவ வீட்டை விட்டு போகவும் மாட்டா. சொல்ல போனா இந்த எல்லா விஷயத்தையும் அந்த லக்ஷ்மி மட்டும் தான் பிளான் பண்ணிருப்பா. ப்ளீஸ் டூ சம்திங். லக்ஷ்மி நிரந்தரமா இங்கிருந்து வரட்ட நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். அண்ணி, நான் போய் ஆண்டி கிட்ட பேசுறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சிட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும், அடிக்கடி இவரை குழப்ப முடியாது. அது மாமா வந்து நம்ம பண்றத கண்டுபிடிச்சிருவாரு. என்ன பண்ணலாம்? சோ நீயே சொல்லு. தெரியல, ஆனா ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். அட அக்கா, உள்ள வாங்க, சும்மா வாங்க. குட் குட் குட். சோ நீங்க வந்துட்டீங்க அண்ணி. அடாடா, மறுபடியும் அண்ணிமான்னு சொல்லிட்டேனே. ஆனா என்ன பண்றது, அண்ணியை தவிர வேற எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. சாரி அண்ணிமா, மறுபடியும் சொல்லிட்டேன். சரி, அதை விடுங்க. அண்ணி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. அது ரிஷி ப்ரோ மாப்பிள்ள செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவரு செலக்ட் பண்ணிட்டாரு. ஃபைனல் ஆயிடுச்சு. இல்ல இனி சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் தான். எங்க எல்லாரையும் விட்டு நீங்களும் போயிடுவீங்க. ரிஷி ப்ரோவையும் விட்டு போயிடுவீங்க. அதுவும் எல்லாமே நல்லது தானே. நல்லதுதான் செய்றான். யா, அப்பதான் ரிஷிக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாம இருக்கும். குறைஞ்சபட்சம் நானாச்சு பிரச்சனை இல்லாம இருப்பேன்ல. சொல்லப்போனா இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கவே கூடாது. வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. நான் வந்ததுனால நான் கிளம்பி போயிட்டா அப்புறம் எந்த வாக்குவாதமும் இருக்காது. எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்புறம் எல்லாமே நார்மலா இருந்துரும். முன்ன மாதிரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அக்கா, என்ன ஆயுஷ் கண்டதும் உளறிட்டு இருக்க? அக்காவை எதுக்கு தேவையில்லாம ஹர்ட் பண்ணிட்டு இருக்க? இல்ல ஷாலு, நான் ஒன்னும் சும்மாலாம் பண்ணல. வேணும்னே தான் பண்ணேன். எஸ், நான் வேணும்னே தான் இது எல்லாத்தையுமே பேசினேன். ஏன்னா எனக்கு இத பார்க்கணும்னு தோணுச்சு. முகத்துல வருத்தத்தை பாத்தியா? இந்த கவலை, இத பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். கல்யாண பேச்சை எடுத்ததும் என்ன ஆச்சு அண்ணி? நீங்க சேட் ஆயிட்டீங்க. கல்யாண விஷயத்துல உங்களுக்கு சந்தோஷம் இல்ல. அக்கா, இவன் கரெக்டா தான் சொல்றான். See? நீ என்ன வேணாலும் யோசிக்கலாம், ஆனா உன் மனசுல இருக்கிறது உன் முகத்துல தெளிவா தெரியுது. இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா விட்டுரு, நீ பண்ணிக்காதக்கா. மாமாவை விட்டு பிரிஞ்சு உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. அவராலையும் முடியாது, உன்னாலையும் முடியாது. நீங்க நிரந்தரமா 2 பேரும் பிரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். இட்ஸ் ட்ரூ. அதோட அண்ணிமா,
நான் ரிஷி ப்ரோ கிட்டயும் உங்ககிட்டயும் நிறைய தடவை சொல்லிட்டேன். இன்னைக்கு மறுபடியும் சொல்றேனே, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா யோசிங்க, ஆனா பாக்கியத்துல நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும்னு. இல்ல எதுவுமே கிடையாது. உங்க 2 பேருக்கும் நான் எத்தனை வாட்டி தான் புரிய வைக்கிறது? இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஒருவேளை விதியில நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும்னு எழுதி இருந்தா நாங்க இப்படி பிரிஞ்சிருக்க மாட்டோம். நாங்க பிரிஞ்சுதான் ஆகணும்னு எங்களோட விதியில எழுதி இருக்கு. அதனாலதான் பிரிஞ்சிருக்கோம். நாங்க 2 பேருமே மறுபடியும் ஒண்ணு சேர முடியாது. ரிஷி மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான். இதுதான் உண்மை. இதுதான் சரியாவும் இருக்கும். சரி சரி இருக்கட்டும். நாங்களும் பாக்குறோமே யாருக்கு யாரு கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு. இவங்க 2 பேரும் பிரிய கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம். சேர்ந்தே இருக்கணும். மாம், நீங்க ரிஷி அண்ணா கிட்ட ஏதாவது சொல்லுங்களேன். சொல்லி என்ன பிரயோஜனம்? அவன் யார் பேச்ச கேக்குறான்? அவன் நம்ம பேச்ச கேட்டிருந்தா லக்ஷ்மி இன்னைக்கு இங்க இருந்திருக்க மாட்டா. அவ கல்யாண டிராமால நம்ம சிக்கி இருக்க மாட்டோம். அண்ணி மலிஷ்கா ஹாரிய செலக்ட் பண்ணியிருந்தா. ஆனா ரிஷி அதை ஃபைனல் பண்ணிருக்க மாட்டான். எல்லாத்தையும் கேட்டேன். லீலா மேடம் போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்க. அவங்க வெயிட் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஃபோனில் பேசிக்கிறேன். நில்லு ரிஷி, சொல்லுங்கம்மா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆ ரிஷி, நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிப்பேன், கண்டிப்பாக பண்ணிப்போம்மா. அது எங்களுக்கும் நல்லா தெரியும். நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்குவேன்னு. அதே நேரம் கல்யாணம் நடக்காம இருக்க எந்த காரணமும் இல்லை. நான் உனக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாண நாளை ஃபிக்ஸ் பண்ண போறேன். அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ. ஐயர்கிட்டயும் நான் பேசிட்டேன். சீக்கிரமா நல்ல நாள் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். மாம், முகூர்த்தமா? அதுவும் சீக்கிரமாவா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? கல்யாணம் எப்போ பண்ணி வைக்க போறீங்கன்னு மலிஷ்காவோட அப்பா அம்மா என்கிட்ட கேக்குறாங்க. அவங்க கேட்கறதும் நியாயம் தானே. அப்பா அம்மா எல்லாருக்குமே தான் பொண்ணை பத்தின கவலை இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு நீ ரெடியா இருக்க. மலிஷ்கா, நாங்க எல்லாருமே ரெடி தான். உங்க கல்யாணம் சீக்கிரமா நடந்தா சந்தோஷமா இருக்கும். நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னா நாளைக்கே கூட நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு மலிஷ்கா முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாலே போதும். ஆண்டி, தேங்க்யூ சோ மச். என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, என்னை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. அதோட உங்களுக்கே தெரியும், இந்த கல்யாணம் என்னோட கனவு. இதுக்காக மட்டும் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பட் ஆனா இந்த சிம்பிளான கல்யாணம் இவ்வளவு அவசரமா நடக்கிறத நான் விரும்பல. என் கல்யாணம் கிராண்ட் லெவல்ல நடந்தா நல்லா இருக்கும். ஆண்டி, என்னோட கல்யாணம் மெமரபிளா இருக்கணும். எல்லாரும் அதை நினைச்சுக்கணும். அதனால நாளைக்கே எப்படி? மலிஷ்கா, நாளைக்குன்னு சும்மா பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். நாளைக்கே ஒன்றும் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும்னு சொன்னேன். நானும் அதைத்தானே விரும்புகிறேன். உங்கள் 2 பேருக்கும் கிராண்டாக கல்யாணம் நடக்கணும். இது உன்னோட கனவு மட்டும் இல்லை, என் கனவும் இதில் கலந்துருக்குமா. உங்களுக்கு நடக்க போகிற கல்யாணம் கிராண்டாக மட்டும் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் நடக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நடக்கணும். என்னோட ஆசை அது மட்டும்தான். மாம், ஆனா முதல்ல லக்ஷ்மியோட கல்யாணம் தான் முடியுது. ஏன்? நீ ஏதாவது வாக்கு கொடுத்துருக்கியா? இல்ல தானே? அப்புறம் என்ன? உன் கல்யாணத்துக்கு அப்புறமா அவளுக்கு நடக்கட்டுமே. அதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து மலிஷ்காவும் அவளுக்கு பையன் பார்க்க ஆரம்பிப்பால. ஆனா முதல்ல உனக்கு தான் கல்யாணம் நடக்கணும். நீ என்ன சொல்ற அபய்? ஐ மீன், நீலம் இப்ப என்ன செய்வா? சொல்ல போனா நீ எல்லாத்தையும் கிளியர் கட்டா பேசிட்ட, கரெக்டாவும் பேசின. நீ அவளுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் விட்டு வைக்கல. அவங்க 2 பேருடைய கல்யாணத்தை சீக்கிரம் பண்ற மாதிரி அவளை வற்புறுத்தி இருக்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவளும் அதை தான் விரும்புறா. ஆனா ரிஷியோட பிடிவாதத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறா. இல்லனா நீலம் ஓபராய் கிட்ட இந்த மாதிரி யாராலையும் பேச முடியாது. அதாவது அவ இப்ப ரிஷிய வற்புறுத்துவாளா? மல்லிஷ்காவை சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லுவாளா? எஸ், கண்டிப்பா. சரி, வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? அப்படின்னா நான் சொல்ல வந்தது, இது விஷயமா ஒருவேளை நீலம்க்கும் ரிஷிக்கும் ஏதாவது வாக்குவாதம் வந்துட்டா, அதுக்கப்புறம் ரிஷி தப்பான முடிவு எடுத்துட்டாலும் இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டாலும் அது நமக்கு எதிரா போய் முடியக்கூடாது. ரிலாக்ஸ் கிரண், லெட்ஸ் see என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். அதோட நடக்கிறது நடக்கட்டும். அதுபடி நாம பிளான் பண்ணலாம். ஆனா எனக்கு என்னோட பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம்.
அதுக்காக நான் என்ன செய்யணுமோ நான் பண்ணுவேன். இல்ல மாம், ஐம் ரியலி சாரி, பட் லக்ஷ்மிக்கு முதல்ல கல்யாணம் முடியும். நான் ஒன்னும் வாக்க கொடுக்கல, பட் நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ரிஷி நீ எங்களுக்கு ஒன்னும் ப்ராமிஸ் பண்ணிருக்க. அதை நிறைவேற்றுவேன். உனக்கும் லக்ஷ்மிக்கும் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். எந்த ப்ராமிஸையும் நான் மறக்கல, எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். முதல்ல நாம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீ லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வை. ப்ராமிஸ நீ காப்பாத்து. அதுல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏதாவது கஷ்டமா? ஏதாவது இருந்தா சொல்லு. எனக்கு ப்ராப்ளமும் இல்ல, எந்த இக்கட்டும் இல்ல. ஆனா அவளுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கணும், என்ன கமிட் பண்ணிருக்கேன். கமிட்? உன்னோட அம்மாவுக்கும் தான் நீ கமிட்மெண்ட் கொடுத்துருக்க. ஆனா அவங்க பேச்ச நீ கேட்கவே மாட்டேங்கிற ரிஷி. சரி, சரியான ரீசன் ஏதாவது எங்க கிட்ட இருந்தா சொல்ல. உருப்படியா ஒரு ரீசனும் சொல்ல மாட்டேங்கிற. எதுக்காக அவ கல்யாணத்தை முதல்ல பண்ணணும்? உன்கிட்ட ஏதாவது ஜஸ்டிபிகேஷன் இருக்கா? அத்தை, நோ ரிஷி, நோ. எனக்கு எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் தேவையில்லை. ஏன்னா இங்க எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அப்படியே இருந்தாலும் நான் அதை கேட்க தயாரா இல்லை. ரிஷி, நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேட்டுக்க. நான் சொன்ன நிறைய விஷயங்களை நீ ஏத்துக்கல. எனக்கு எதிரா பல விஷயங்களை நீ இது வரைக்கும் செஞ்சிருக்கப்பா. இன்ஃபேக்ட் இப்பவும் அப்படித்தான். இதுக்கு உன் அப்பா, பாட்டி, மத்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. மாம், என்ன தப்பா ஏதாவது சொன்னா? அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணலையா? எந்த ஹெல்ப்பும் பண்ணலையா? சொல்ல போனா அந்த லக்ஷ்மி முன்னாடி என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாங்க. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அது மூலமா என்ன அவமானப்படுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு நீ என் பேச்ச கேட்டுதான் ஆகணும். ஒரு நல்ல பையனா பார்த்து லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதானே உன்னோட ஆசை? நல்லது, போய் தேடு. நான் உனக்கு 1 மாசம் டைம் தரேன். இந்த 1 மாசத்துல நல்ல பையனா பார்த்து தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வை. ஏன்னா 1 மாசம் முடிஞ்ச உடனே உனக்கும் மலிஷ்காவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். 1 month. அதுக்குள்ள லக்ஷ்மிக்கு கல்யாணம் நடக்கலன்னா என்னால ஒண்ணு பண்ண முடியாது. உன்கிட்ட 1 மாசம் டைம் இருக்கு, பாத்துக்க. மாம், ஒருவேளை லக்ஷ்மிக்கு 1 மாசத்துல நல்ல பையன் கிடைக்கலனா அப்போ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை அப்படியே விட்டுற சொல்றியா? ஓகே மாம், நான் ட்ரை பண்றேன். I'll try my best. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பையன் கிடைச்சிட்டா நல்லதுதான். ஆனா ஒருவேளை 1 மாசத்துல பையன் கிடைக்கலனா அப்ப பையனை தேட கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஐ அக்ரி. மனசு வச்சா ஒரே நாள்ல கூட கிடைக்கலாம். மனசு வைக்கலன்னா தேடி தேடி வயசாயிடும். அதனால தான் சொல்ற ரிஷி, டைமை ஃபிக்ஸ் பண்ணிடணும்ல. கொடுத்த 1 மாசத்துக்குள்ள ஒரு நல்ல பையன் கிடைச்சு லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்க, அது லக்ஷ்மியோட பாக்கியம். அப்படி நடக்கலன்னா உனக்கும் மலிஷ்காவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். இது வரைக்கும் நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் ரிஷி. இப்போ என்னோட டர்ன், நான் சொல்றதை நீ செய்ய. 1 month and the countdown starts today. சரியா இன்னில இருந்து 1 மாசத்துக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும். And that's final. என்ன இப்படி வற்புறுத்துறாங்க? 1 மாசத்துக்குள்ள கல்யாணமா? என்னாச்சு? மாம் சொல்றாங்க 1 மாசத்துக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அது மட்டும் இல்ல, 1 மாசத்துக்குள்ள உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படி பண்ண முடியும்? இது பாசிபிளா? என்ன விளையாடுறாங்களா அவங்க? இது லைஃப் பிரச்சனை. உனக்கு ஒரு சரியான பையனை தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு பையன் உனக்கு 1 மாசத்துல கிடைச்சிருவானா? மாமுக்கு அப்படி என்னாச்சுன்னே தெரியல. அவங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் கோபம் வருது. அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே புரியல. 1 மாசத்துக்குள்ள உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நானும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதெல்லாம் எப்படி முடியும்? அண்ட் நான் இதை ஸ்ட்ரெயிட்டா மாம் கிட்ட சொல்லிட்டேன். முதல்ல லக்ஷ்மியோட கல்யாணம், அதுக்கப்புறம் தான் என்னோட கல்யாணம். பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத ரிஷி. அவங்க உன்னோட அம்மா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நீ எப்ப பாரு அவங்க மனசை நோகடிச்சுக்கிட்டே இருக்கே. அதோட டைம், இந்த டைம்ல என்ன இருக்கு? மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ வாக்கு கொடுத்திருக்கல. மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிப்பேன், கன்ஃபார்மா பண்ணிப்பேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன். ரிஷி ப்ளீஸ், ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றல? இதெல்லாம் வேண்டாம். 1 மாசத்துக்குள்ள நீ மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க. இம்பாசிபிள், இம்பாசிபிள். எங்க பாரு, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன், அதுவும் கடைசி முறையா சொல்றேன். இந்த வீட்டுல யார் என்ன மிரட்டினாலும் சரி, அது இந்த விஷயத்துல நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். அதுவும் நிரந்தரமா. ஏன் மேல சத்தியம்? இது என்ன நீ புதுசா எப்ப பார்த்தாலும் மிரட்ட ஆரம்பிச்சிட்ட? இதுக்கு பேரு மிரட்டல் இல்ல, வார்னிங். சத்தியமா சொல்றேன், இங்க இருந்து ஓடி போயிடுவேன். உன்னா
இங்க இருந்து போய் காட்டு. அப்படின்னா அப்படின்னா நீ எங்கேயுமே போக கூடாது. நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்ட. எப்பவுமே என் கூட இங்க தான் இருப்ப. நீ எப்பவும் இங்கதான் இருப்பியா? அப்படின்னா மலிஷ்கா கூட நீ இங்க தான் இருக்கணும். இங்க பாரு, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடி போயிருவன்லாம் என்ன மிரட்டிட்டு இருக்காத. எனக்காக ஓடி போவேன்னு சொல்லாத, அது நல்லாவும் இல்ல. இல்லனா என்ன பண்ணுவ? இல்லனா இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன், அதுவும் நிரந்தரமா. அப்புறம் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூப்பிட்டுக்கிட்டே வருவேன். சரி. என்ன சரி? வேற என்ன? நான் கத்துவேன் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு. நீ இப்படி வீட்டை விட்டு போனேன்னு வைய, நான் உன் பின்னாடியே வருவேன். திரும்ப திரும்ப வருவேன். கத்து கத்துன்னு கத்துவேன் லக்ஷ்மி லக்ஷ்மி. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு நான் சொன்னல. இப்ப நீ என்கிட்ட சொல்லு, நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு என் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. மறுபடியும் இதை பத்தி நீ பேசவும் கூடாது. சரி, ஓகே. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஒரு மாசத்துக்குள்ள மலிஷ்காவையும் கல்யாணம் பண்ணிக்கணும். மாம், தேங்க் யூ so மச். ஃபைனலி மலிஷ்காக்கும் ரிஷி எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப நடக்கும்னு. இவங்க கல்யாணம் நடந்தே ஆகணும் கரிஷ்மா. அது எப்ப நடக்கும்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. மலிஷ்கா, ஹாப்பி? வெரி ஹாப்பி. தேங்க் யூ so மச் ஆண்டி. ஆண்டியா? மாம்னு கூப்பிட பிராக்டிஸ் பண்ணிக்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் அப்படிதான் கூப்பிடணும். ரைட் மாம்? எக்ஸாக்ட்லி. வீட்டுக்கு மருமகளா நீ வந்தாலும் ஏன் மக மாதிரி தான் நான் உன்னை பார்த்தேன். எனக்கு இப்பவும் மகதான், மகளை விட உயர்ந்தவ. ஹே, நாட் ஃபேர். இவளுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், ஆனா என்னடானா என்னையும் நீங்க பிடிச்சு திட்டுறீங்கல்ல? நோ நோ நோ. சோனியா, மலிஷ்கா, நீ போய் அம்மா கிட்ட இதை சொல்லிடு. இன்னும் ஒரு மாசம் தான் வெயிட் பண்ண சொல்லு. சரி. சரியா? மாம் இவள பாருங்களேன், முகம் எப்படி செவந்திருக்குன்னு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். சரி, இங்க வா. I'm so happy for you. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அண்ணியே இந்த வீட்டுக்கு வந்துரு, சரியா? அதுக்கப்புறம் பாரு, பெர்ஃபெக்ட் டைம்ல குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆசன், அப்படின்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம். எஸ். அப்படின்னா மலிஷ்கா, நீ முழு மனசோட நீ இதை செலிப்ரேட் பண்ணலாம். என்ன ரிஷி அண்ணா உனக்கு மட்டும் தான் சொந்தம். நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. எஸ் மாம். வெரி குட். நானும் என் வருங்கால மருமகளுக்கு ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும்ல. மலிஷ்கா, எங்க சார்பா உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். நாளைக்கே நான் ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றேன், உனக்கும் ரிஷிக்கும். உன்னோட கல்யாண குட் நியூஸை இப்படிதான் நீ செலிப்ரேட் பண்ணணும். எஸ், கரெக்ட். மலிஷ்கா, உண்மையிலேயே ரிஷிக்காக நீ நிறைய பொறுமையா இருந்துட்ட. வேற யாராவதா இருந்தா இந்நேரம் ஓடி போயிருப்பாங்க. எவ்வளவோ அவமானப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ரிஷிக்காக நீ நிக்கிற பாத்தியா? நீ நிரூபிச்சு காட்டிட்ட. ரிஷியை நீ எந்த அளவுக்கு விரும்புறன்னு காட்டிட்ட. நீ அவனுக்காகவும் அவன் உனக்காகவும் பிறந்திருக்கீங்க. காட் பிளஸ் யூ. நாளைக்கு நடக்க போற பார்ட்டிய நீ டிசர்வ் பண்ற. நல்லா கேட்டுக்கோங்க, நாளைக்கு நடக்கிற பார்ட்டி மலிஷ்காக்காக. பெர்ஃபெக்ட். எஸ். தேங்க் யூ so much ஆண்டி. ஆண்டி இல்ல, மாம். தேங்க் யூ so much மாம். ஹே ரிஷி, ப்ளீஸ், உண்மையிலே உனக்கு என் மேல அக்கறை இருந்தா, நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா, உன் அம்மா உன்கிட்ட என்ன சொல்றாங்களோ அதை தயவு செஞ்சு கேளு. ரிஷிக்கு நான் சொல்ற விஷயங்கள்லாம் புரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் அவனுக்கும் நல்லது, இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் நல்லது. அக்கா, நான் கிளம்புறேன். பாய். ஷாலு, ஒரு நிமிஷம். ரிஷி எனக்காக தானே மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். அப்போ நீயும் ஆயுஷும் நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க என்ன செய்யணுமோ அதை தான் நாங்களும் செஞ்சுட்டு இருந்தோம். நாங்க மாமா கிட்ட போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்ல. கூட இருந்து நாங்க ரெண்டு பேரும் அவரை குழப்ப விட்டுட்டு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ரெண்டு பேரும் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீயும் சரி, அந்த ஆயுஷும் சரி. என் விஷயத்துல ரிஷி பாவும் ரொம்பவே டென்ஷன்ல இருக்கான். மொத்த நேரமா அவன் குழப்பத்திலே இருக்கான்.
தன்னுடைய அம்மா கூட அப்புறம் எல்லார் கூடயும் அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். எனக்காக அவன் மலிஷ்காவை விட்டு விலகி இருக்கான். ஆனா நீங்க இன்னும் அவனுக்கு டென்ஷனை மட்டும் தான் கொடுக்குறீங்க, அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்படுத்துறீங்க. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் சொல்ல போனா எனக்கு இந்த வீட்ல நடக்கிற பல விஷயங்கள் பிடிக்கல. இதனால அம்மாக்கும் பையனுக்கும் தான் சண்டை வருது. அக்கா என்ன எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நீ எதுக்குக்கா இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நாங்க 2 பேரும் உனக்கு ஹெல்ப் பண்ணதா அப்படி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஷாலு. எனக்கு இந்த மாதிரி உதவி எல்லாம் ஒண்ணும் தேவை இல்ல. என்ன ஷாலு நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க.